ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கஃபீனாஸ் டேஸ்டி டெய்ல்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த பிரண்டை தொக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரண்டையை நீங்கள் தொக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம், இல்லைனா இதை பவுடராக கூட நாட்டு மருந்து கடையில் விற்குது. இந்த தொக்கு பவுடர் ரெண்டுமே விற்குது. நீங்கள் இதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம். தொக்குனா நீங்கள் இட்லி, ரைஸ், சாதம், தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இதே பவுடராக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அதை நீங்கள் குடிச்சிடணும். இது ஒரு அற்புத மருந்துன்னே சொல்லலாம். எதுக்குன்னா எலும்புகளுக்கு, இது எலும்போட முறிவு, அந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, எவ்வளவு எலும்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாக பூரண குணமாயிடும். இதுக்கு இங்கிலீஷில் போன் ஹீலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. ஆல்சோ இது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, வாய்வு தொல்லை இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக கண்டினியூஸாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக அது எல்லாமே சரியாயிடும். உடலில் உள்ள சூடு கண்டிப்பாக குறையும். நிறைய பேருக்கு இந்த சம்மரில் எல்லாம் ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும். அவங்கெல்லாம் இது சாப்பிட்டா உடம்பை குளிர செய்யும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. எவ்வளோ பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த ஜெனரேஷனில். பழைய ஆட்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு மருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா ஆதி காலத்தில் இந்த பிரண்டையை மூல நோய்க்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக யார் யாருக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இஷ்யூஸ் இல்லாதவங்களுமே இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நீங்கள் அதிகமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆர்கானிக் ஷாப்ஸில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் கிடைக்குதான்னு. இல்லை உங்கள் வீட்டிலையே செடி இருக்குது, பக்கத்தில் செடி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அரிக்கும் அதிகமாக. ஸோ கையில் தேங்காய் எண்ணெய் தடவையோ இல்லை க்ளவுஸ் போட்டோ அதை க்ளீன் பண்ணி அதை நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொக்கு, சட்னி இதெல்லாம் செய்யணும். ஸோ எண்ணெயில் வதக்காமல், சரியாக வதக்கப்படாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது பயங்கரமாக தொண்டை, நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண டைம் இல்லாதவங்க, ஒர்க்கிங் உமன் இல்லை ஒர்க்கிங் மென் அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹோம்மேட் இல்லை இந்த நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிருஷ்ணா ஊறுகாய் அப்படிங்கிற பிராண்டில் இந்த தொக்கு வாங்கியிருக்கேன். இது 95 ரூபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸு, இது ரொம்ப நாளைக்கு வரும். இந்த தொக்கு டைப் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ரைஸ், ஒரு பிளேட் ரைஸ்க்கு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. அதில் இப்போ பூண்டு, அந்த பிரண்டை எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்பாத்தி, 2 சப்பாத்திக்கு ஒரு பவுல் ஆஃப் ரைஸ்க்கு நீங்கள் அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது வீட்டில் அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே கூட இதை தயார் பண்ணி சாப்பிடலாம். நிறைய நல்லெண்ணெய் போட்டு இல்லை விளக்கெண்ணெய் போட்டு இதை நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சு, தொக்கோ இல்லை ஊறுகாய் மாதிரியோ நீங்கள் செஞ்சு பேக் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லையா, நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற எல்லா உணவுப் பொருட்களிலுமே இம்யூன் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு ரெசிப்பியாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பிரண்டை தொக்கோ இல்லை பொடியோ இல்லை பவுடரோ நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யும். வளர்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா வளர்ந்து கொண்டு வரும். ஸோ அப்போ நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு பழக்கி விட்டிங்கன்னா அவங்களோட எண்ட் டைம், அவங்களோட ஏஜ் ஆக ஆக கடைசி வரைக்கும் இதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே திடீர்னு போய் வயசு அதிகமாக ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா இல்லை சொன்னீங்கன்னா யாருமே அந்த அட்வைஸை, பெனிஃபிட்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வளரும்போதே
டே அது எந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து இதை இந்த அட்வைஸை கொடுத்து அவங்களுக்கு பழக்கி விடணும். அப்போ தான் அவங்க வந்து அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம், இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா வந்து ஜஸ்ட் பெருங்காயம், பூண்டு, பிரண்டை, எண்ணெய் இப்படி தான் போடுவோம். இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து வெளியில் வாங்குறதுனால பெனிஃபிட்ஸ் தானே. நமக்கு வீட்டில் வந்து எல்லாமே போட்டு செய்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து அந்த ரெசிபியும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த பிரண்டை தொக்கு இல்லை பிரண்டை பவுடர் இல்லை பிரண்டை பொடியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சமைச்சோ இல்லை வாங்கியோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பை வந்து பத்திரப்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம உடல் தான் நமக்கு முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.